ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஷோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக ஒரு எச்சரிக்கையான ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக ஒரு ஜோதிட விஷயத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய ஜோதிட விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா தெரிஞ்சுக்குங்க. அதாவது ஜூன் மாதம் 15ஆம் தேதி அடுத்த ஒரு புதிய மாதமானது பிறக்க போகுது. ஜூன் 15ஆம் தேதி புதிய மாதமா? இப்போ தான் ஜூன் 15ன்னு புதிய மாதங்கிற அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க. புதிய மாதம்னு சொன்னது தமிழ் மாதம். தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், தற்போது 2வது மாதமான வைகாசி மாதம் நடந்துகிட்ருக்கு. இந்த வைகாசி மாதம் 2வது மாதம் முடிந்து தமிழ் மாதத்தில் 3வது மாதமான ஆணி மாதமானது அன்றைக்கி ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஆணி மாதத்தில் கிரகநிலைகள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அவங்கவங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன நடக்குங்கிற விஷயங்களை ராசி பலனாக மாத ராசி பலனாக ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். விருச்சக ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆணி மாதத்தில் கிரகநிலைகளில் என்ன மாற்றம் நடந்திருக்குங்கிறத முதல்ல சொல்கிறேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. சூரியன் ரிஷப ராசியில் இருந்து விலகி கரெக்டாக மிதுனத்தில் ஜூன் 15ஆம் தேதி செல்கிறாரு. அப்படி செல்றதோட அடிப்படையில் தான் ஆணி மாதமானது பிறக்குது. இந்த ஆணி மாதத்தில் சூரியன் இந்த மாதிரி பயணம் செய்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே மாற்றம் ஏற்படும். சூரியன் மாற்றம் மட்டும் கிடையாது, நிறைய கிரகங்களுடைய மாற்றமும் இருக்குது. அதனோட அடிப்படையில் தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஆணி மாதம் இதெல்லாம் நடக்கும் என்பது குறிப்பிடப்படுது. அப்படி குறிப்பிடப்படக்கூடிய விஷயத்தை நாம் தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்தால் பலவிதமான ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கொள்ளலாம். ஃபஸ்ட்டு ஆணி மாத பலனை உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த 3வது மாதம் ஆணி மாதத்துக்குன்னு சில சிறப்புகள் இருக்குது. ஆன்மீக ரீதியாக ஜோதிட ரீதியாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஆணி மாதத்துடைய அந்த பொன்னான சிறப்புகளை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். உத்தராயண புண்ணிய காலத்தின் மிகவும் சிறப்பான மாதமாக இந்த மாதம் சொல்லப்படுது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, உத்தராயண புண்ணிய காலத்தின் கடைசி மாதம் இந்த மாதம். இது தேவர்களுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாலை பொழுது என்பது சாஸ்திரத்தில் சொல்லப்படுது. மேலும் அது மட்டும் இல்லாமல் ஆணி மாதம் இளவேநீர் காலம் என்று சொல்லலாம். காரணம் என்னென்னா, கோடையின் தாக்கம் நீங்கி இதமான காற்று இந்த மாதம் வீசும். அதனால் இந்த மாதம் இப்படி சொல்லலாம். இம்மாதத்தில் பல ஆன்மீக முக்கியமான நிகழ்வுகள் நடந்துள்ளதாக புராணங்களில் கூறப்படுது. அதில் ஒன்று மகாவிஷ்ணு எடுத்த கூர்ம அவதார நிகழ்வு ஆடி மாதத்தில் தான் நடந்திருக்கு. இந்த ஆணி மாதத்தில் அது மட்டும் இல்லாமல் நிறைய சிறப்பான நாட்கள் வரும். அதில் உத்திர நட்சத்திரத்தில் என்ன வரும்னா, மாலை வேளையில் சிவ ஆலயங்களில் நடராஜ பெருமானுக்கு திருமஞ்சனம் நடைபெறும். அதே போல் வைணவ திருத்தலங்களில் முதன்மையான ஸ்ரீரங்க திருத்தலத்தில் ஆணி கேட்டை நட்சத்திரத்தில் திருமஞ்சனம் எனப்படக்கூடிய சேஷ்ட அபிஷேகம் நடைபெறும். இது ஆணியில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உத்திர கேட்டை நட்சத்திரத்தில் வரக்கூடிய சிறப்பு தினங்கள். அப்புறம் இன்னும் சில கோவில்களில் ஆணியில் பௌர்ணமி என்று சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுவதை காணலாம். அந்த வகையில் திருச்சி உறையூரில் மேற்கூரை இல்லாமல் திறந்த வெளி கொண்ட கருவறையில் எழுந்திருக்கக்கூடிய ஸ்ரீ வெக்காளி அம்மனுக்கு அன்று மாங்காய்களால் அபிஷேகம் நடைபெறும். கோடையாக மாங்காய்கள் அம்மன் மீது அபிஷேகிப்பாங்க. பிறகு அதை பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்குவாங்க. இதே போல் திருச்சி மலைக்கோட்டையில் எழுந்திருக்கக்கூடிய ஸ்ரீ தாய்மானவர் கோவிலில் ஆணி பௌர்ணமி அன்று ஸ்ரீ தாய்மானவர் சுவாமிக்கு வாழைப்பழத்தார்கள் சமர்ப்பித்து தங்கள் குடும்ப வாழையடி வாழையாக சிறப்போடு வாழ வேண்டும் என்று பக்தர்கள் பிரார்த்தனை செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் பூஜைகள் முடிந்ததுக்கு பின்னாடி அர்ச்சகர் அந்த வாழைப்பழங்களை பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுப்பாங்க. இதே போல் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் ஆணி மாத பௌர்ணமியில் மாங்கனி திருவிழா 4 நாட்கள் நடைபெறும். ஆணி பௌர்ணமியில் சுவாமியும் அம்பாளும் வீதி உலா வரும்போது காரைக்கால் அம்மையாரும் அவங்களோட திருவுருவ சிலை வெளியில் வருவதை தரிசிக்கலாம். அப்போது பக்தர்கள் மாடி வீடுகளில் ஏறி மாடியின் மேல்புறத்தில் நின்று கொண்டு மாம்பழங்களை கூடையாக சுவாமி ஊர்வலத்தின் மீது அபிஷேகிப்பாங்க. இதுவும் ஆணி பௌர்ணமியில் வரக்கூடிய சிறப்புகள் தான்.
இந்த தமிழகத்தில் இன்னும் சில கோவில்களில் ஆணி பௌர்ணமியொட்டி தெப்பத் திருவிழா நடைபெறும். அந்த வகையில் மன்னார்குடி திருத்தலத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ராஜகோபால சுவாமி கோவில் உள்ள தீர்த்த குளத்தில் தெப்பத் திருவிழா இன்றளவுக்கும் நடைபெறும். இப்படி ஆணி மாதத்தில் தெய்வீக சார்ந்த சிறப்புகள் நிறைய இருக்குது. அதனால் ஆன்மீக ரீதியாகவே இந்த மாதம் மிகவும் முக்கியமான மாதம் என்று சொல்லலாம். இப்பேற்பட்ட இந்த மாதத்தில் விருச்சிக ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க. விருச்சிக ராசிக்கு குஷியான காலகட்டம் என்று சொல்லலாம். தொட்டதெல்லாம் தங்கமாகும் யோகம் என்று சொல்லலாம். ஆனால் கொடுக்கல் வாங்கலில் மட்டும் கவனமாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் ஆணி மாத பலன் உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. என்ன பலன் கிடைக்குங்கிறத டீப்பாக பார்க்கலாம் வாங்க. விசுவாச வருடம் ஜூன் 15ஆம் தேதி முதல் ஜூலை 16ஆம் தேதி வரையிலான ஆணி மாதத்தில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், அதிர்ஷ்டங்கள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த ஜோதிட வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். உத்தராயணத்தின் 6வது மாதம், கடைசி மாதம் ஆணி. பொதுவாக மாதாந்திர கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்கள் மாற்றத்தை வைத்து என்ன நடக்குங்கிறது அந்த மாதம் கணக்கிடப்படும். அதில் சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்வதை வைத்து தமிழ் மாதமானது நிர்ணயம் செய்யப்படுது. ஆணி மாதத்தில் இப்போ நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. மேசராசியில் சுக்கிரன், மிதுனத்தில் புதன், குரு, சூரியன், சிம்மத்தில் செவ்வாய், கேது, கும்பராசியில் சனி, ராகு ஆகிய கிரகங்கள் அமைந்திருக்கு. மொத்தத்தில் இந்த ராகு கேதுவில் எல்லா கிரகங்களும் அடங்கியிருக்காங்க. ஸோ இதனால் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெளிநாடு சக்திகள் எடுத்து செல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலி இந்த காலகட்டத்தில் நாம் போடக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றியை தரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஜூன் 22ஆம் தேதி புதன் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறாரு. 29ஆம் தேதி சுக்கிரன் சொந்த வீட்டுக்கு ஆட்சிக்கு போகிறாரு. அதனால் இந்த ஆணி மாதத்தில் இது ரெண்டுமே பெரிய கிரக மாற்றங்கிறதுனால ரொம்ப விசேஷம். மற்றபடி அனைத்து வருடாந்திர கிரகங்களும் அந்தந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த ஆணி மாதத்தில் விருச்சிக ராசிக்கு ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டங்கள், எச்சரிக்கைகள் எல்லாமே இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ என்னங்கிறத விருச்சிக ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் தற்போது 10வது இடத்துல இருக்கிறாரு. இதனால் உங்களுடைய அந்தஸ்து, புகழ் இந்த மாதம் கூடும். 10ஆம் அதிபதியான சூரியன் 8ல் இருப்பது ஒரு விஷயத்தை அடைவதற்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய விலை அதிகமாக இருக்கும். பணவரவு நன்றாக இருக்கும். அதற்கு மேல் உங்கள் மேல் செலவுகளும் அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏற்றிறக்கமான பலன்களை தான் இந்த மாதம் பார்க்க போகிறீங்க என்பது தெரிய வருது. நீங்கள் முயற்சி எடுத்துக்கொண்டே இருப்பது நல்லது. அதன் மூலம் நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும். ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு முறைக்கு 2 முறை இறங்கினால் மட்டும்தான் அது உங்களுக்கு நடக்கும். சனி இருப்பதால் எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும். ஆனால் அது மிகவும் தாமதமாக கிடைக்கும். விவசாயிகளுக்கு கூட சுமாரான வருமானம் உண்டாகும். ஸோ வருமானம் சுமாராக இருக்கும்போது பார்த்து எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுங்கள். அப்புறம் திருமண ரீதியாக பார்க்கும்போது தாயின் உடல்நலன், உங்களுடைய உடல்நிலையில் மிகுந்த கவனமாக இருப்பது நல்லது. காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே காதல் உறவில் இருப்பவர்களுக்கு திருமணம் இந்த மாதம் நடக்கும். எதிர்பாராத பயணங்கள் மேற்கொள்வீங்க. திடீரென மகிழ்ச்சியான திட்டங்கள் ஈடுபடுவீங்க. பங்கு சந்தையில் முதலீடு செய்வீங்க. ஸோ எதில் முதலீடு செய்தாலும் கவனமாக இருப்பது நல்லது. மற்றபடி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், வேறு எதுவும் உங்களுக்கு கெட்டது எதுவும் சொல்லப்படல. அப்புறம் 5வது அதிபதியான குரு 8ல் இடத்துல இருப்பதால் யோக வணிகங்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நீண்ட நாட்களாக குழந்தைக்காக காத்திருக்கிறவங்க பொறுமையாக நிதானமாக இருப்பது நல்லது. குழந்தைகளால் தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளை விட்டு நீங்கள் பிரிந்திருக்க வேண்டிய காலகட்டம் உண்டாவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அப்புறம் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் சாதிக்க வேண்டிய அனைத்தையும் சாதிப்பீங்க. சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். அரசு துறை, தனியார் துறையில் வேலை செய்பவர்களுக்கு நல்ல காலகட்டமாக இந்த மாதம் இருக்கும். சக ஊழியர்கள், மேல் அதிகாரிகள் பெரிய அளவில் உதவ மாட்டார்கள். பணிபளு, வேலை அழுத்தம் உண்டாவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் சனி 5வது இடத்துல இருப்பதால் வேலை விடக்கூடிய விஷயத்தில் மிகுந்த கவனமாக இருப்பது நல்லது. உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். 8வது இடத்துல சூரியன், குரு இருப்பதால் உழைப்பு மற்றவர்களுக்கு பயன்படும். பணம் யாருக்காவது கொடுத்திருந்தால் அந்த பணம் அங்கேயே லாக் ஆவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கொடுக்க வேண்டாம்.
அரசாங்கத்தால் நன்மை உண்டாகும். தொழில் தொடங்குபவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். நட்பு வட்டார பெரிய அளவில் விரிவடையும். நல்ல நண்பர்களால் முன்னேற்றம் உண்டாகும். 8ஆம் தேதிக்கு பிறகு அற்புதமான ஏற்றத்தை பெறுவீங்க. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புகழ் அந்தஸ்து உண்டாகும். வருமானங்கள் கூடும். ஏற்றுமதி செய்பவர்களுக்கு கூட நல்ல வருமானம் கிடைக்கும். குலதெய்வத்தை வழிபடுவது அற்புதமான பலனை தரும். துர்கை காளி வழிபாடு செய்வது மேன்மை கொடுக்கும். அதனால் அதை மட்டும் செய்ய மறக்காதீங்க. இதுதாங்க உங்களுக்கு சொல்லப்பட்ட பலன்கள். இந்த ஆணி மாதம் உங்களுக்கான பலன் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பலனடைவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து தெரிஞ்சு பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வீடியோ பார்க்கட்டும். விருச்சிக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தாள்களெல்லாம் நம்ம சேனலை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.